Yes. இப்போ வெளியில இருக்குன்னா இந்த பாடியோட அப்பரண்ட் வெயிட் என்னவா இருக்கும்? சாரி, ரியல் வெயிட் என்னவா இருக்கும்? mg. எம்ஜின்னு இருக்கும். அப்போ எம்ஜினா இதனுடைய வெயிட் தான் இல்லையா, கிலோக்கு ஆக்ட் ஆகுது. அப்போ இது கிலோக்கு ஆக்ட் ஆனாலும் இதை என்ன பண்ணுது, கிலோக்கு ஆக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுது, அகெயின்ஸ்டா இன்னொரு ஃபோர்ஸ் இந்த ஃப்ளூயிட் மேல கொடுக்குது. இது என்ன சொல்றோம், பயான்சின்னு சொல்றோம், பயான் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த லிக்விடால கிடைக்குது. அப்போ நமக்கு அப்பரண்ட் வெயிட் ஆஃப் திஸ் பாடி அப்படின்னா, அப்பரண்ட் வெயிட் என்ன சொல்லலாம், ரியல் வெயிட்ல இருந்து என்ன பண்ணலாம், ரியல் வெயிட் சொல்லலாமா? இது என்ன ரியல்? Yes, sir. ரியல் வெயிட்ல இருந்து என்ன பண்றோம், இந்த பயான்சி ஃபோர்ஸ் ரைட்டா, அல்லது அப்த்ரஸ்ட் சொல்லலாமா? Yes. சரியா இல்லையா நிதின்? Yes, sir. அப்ப அப்பரண்ட் வெயிட் வேணும்னா என்ன பண்ணணும், நமக்கு இந்த ரியல் வெயிட் மைனஸ் இந்த அப்த்ரஸ்ட் வந்து இருக்கும். அப்போ ரியல் வெயிட் தான் எம்ஜி. அப்ப எம்ஜி வந்து எப்படி எழுதலாம் சார் அப்படின்னா, இப்போ எம்முக்கு பதிலா நம்ம என்ன செய்யறோம், இந்த பாடியோட டென்சிட்டி பேஸ் பண்ணி எழுதுறோம். இந்த டென்சிட்டி எப்படி எழுதுவோம், டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு எம் பை வி. அப்ப எம் இஸ் ஈக்குவல் டு ரோவின்னு சொல்லலாமா? Yes, sir. அப்ப அது டபிள்யூ எப்படி எழுத போறோம், ரோ வி ஜி சொல்லலாமா? Yes, sir. சரி, அப்ப ரியல் வெயிட் வந்து ரோ வி ஜி. தென் அப்த்ரஸ்ட் அது எப்படி கண்டுபிடிக்க போறீங்க, அப்த்ரஸ்ட் இது மேல் நோக்கி கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது நம்ம படிச்சோம் ஆர்குமெண்டிஸ் பிரின்சிபல்ல, ஒரு பாடி பார்ஷியலாவோ அல்லது ஃபுல்லாவோ என்ன ஆகுது, இம்மர்ஸ் ஆகுதுன்னா அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சீங்க? வாட் இஸ் த வெயிட் ஆஃப் தி லிக்விட் டிஸ்பிளேஸ் ரைட்டா இல்லையா? இந்த மாதிரி கண்டெய்னர் ஃபுல்லா வாட்டர் லிக்விட் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு பாடி உள்ள அனுப்புறீங்கன்னா என்ன பண்ணும், இந்த பாடி உள்ள போகும்போது இதுக்கான வால்யூம்க்கு ஈக்குவலான வாட்டர் அந்த லிக்விட் என்னன்னா வெளியில வரும். அப்போ இதனுடைய வெயிட் லாஸ், அதாவது இது மேல ஆக்ட் ஆகிற அப்த்ரஸ்ட், அதுதான் இந்த வெயிட் லாஸ் நம்ம ஃபீல் பண்றோம். ஏன்னா இது கீழ் நோக்கி தள்ளுது, இது என்ன பண்ணுது, மேல் நோக்கி தள்ளுது. அப்போ இது ஆப்போஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னா, அது எதுக்கு ஈக்குவலா இருக்குது, வாட் இஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் பை த பாடி. இந்த பாடியோடைய வெயிட், அதாவது பாடியோட வால்யூமுக்கு தகுந்த வாட்டர் வெளியே வரும், அது லிக்விட் வெளியே வரும், அதோடைய வெயிட் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். இப்போ எப்படி இந்த பாடியோட வெயிட் வந்து எம்ஜி போட்டோம் இல்லையா, அது போல இந்த லிக்விடோட வெயிட் கண்டுபிடிக்கணும். அப்ப W ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் லிக்விட், W வெயிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் லிக்விட், அதுதான் அது நமக்கு அப்த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? Yes, sir. கரெக்டா இல்லைங்களா? Yes, sir. அப்போ இந்த லிக்விடோட மாஸ் அண்ட் ஜி போட்டா வேலை முடிஞ்சுதா? சரிங்களாமா? Yes, sir. Yes, sir. சரி. ஓகே, சாரிமா. நெக்ஸ்ட், அப்போ எம்ஜி அப்படின்னா இங்க எப்படி போட்டோமோ எம்முக்கு பதிலா நம்ம ரோவி போட்டோமோ அதே போலதான் இங்க என்ன செய்ய போறோம், நம்ம இந்த எம்ஜி என்ன செய்ய போறோம், ரோவின்னு சொல்லி எடுக்க போறோம். ஆனா ரோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த பாடியோட டென்சிட்டி கொடுத்தாச்சு, பட் இந்த லிக்விட் டென்சிட்டி வேற. அப்போ இதனுடைய
டென்சிட்டி நம்ம ரோன்னு சொன்னோம்னா இதோட டென்சிட்டி சொல்லலாம் நீங்க சிக்மான்னு எடுத்தீங்க. அப்ப என்ன பண்ண போறோம் இதுக்கு ரோவிக்கு பதில் என்ன சொல்லலாம் சிக்மா வி ஜின்னு சொல்லலாமா? சொல்லவா சொல்லக்கூடாதா? Yes, sir. தம்பி புரியுதா இல்லைங்களாப்பா? நிதின் Sir. புரிஞ்சுதா இல்லையாப்பா? Yes, sir. Right. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? காமனா வெளியே எடுக்கலாமா? என்ன வெளியே எடுக்கலாம்? VGA common. பிஜி எடுத்துலாமா? Yes, sir. அப்போ ரோ மைனஸ் சிக்மா இப்படி வருமா? Yes, sir. இது அப்பரண்ட் வெயிட். இது வேற ஏதாவது மாற்ற முடியுமான்னு பாருங்க. சரி, இது நமக்கு அப்பரண்ட் வெயிட் வேணும் அப்படின்னா இந்த இந்த பாடியோட வெயிட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சோ அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த பாடியோட வெயிட் என்னது நமக்கு ரோ விஜி இல்லையா? ரோ விஜி வரணும்னா இது என்ன பண்ணணும்? நான் என்ன செய்யணும்? உங்க ரோவோட மல்டி பண்ணுமா? Yes, sir. அப்ப நான் என்ன செய்யறேன்னா ரோவால் மல்டி பண்ணா எனக்கு கிடைக்கும். ரோவால் மல்டி பண்ணும்போது என்ன பண்ண அந்த ரோவால டிவைட் பண்ணி ஆகும். அப்போ வி ஜி இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு என்ன பண்றேன் நான் ரோ பை ரோன் போடுறேன். அப்போ மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்றேன். இந்த ரோவுக்கு இங்க போட்டா என்ன கிடைக்கும்? ரோ விஜி இங்க ரோ மைனஸ் சிக்மா பை ரோன் உள்ள வருமா? Yes, sir. இப்போ ரோ விஜி அப்படின்னா நமக்கு வெயிட் ரியல் வெயிட். அப்போ அப்பரண்ட் வெயிட் எப்படி எழுத போறோம் அப்படின்னா that is equal to real weight plus w கூட வச்சுக்கலாம். ரோ பை ரோ அப்படின்னா 1 மைனஸ் சிக்மா பை ரோ. அப்போ இப்படி கூட நீங்க அப்போ அப்பரண்ட் வெயிட் ஆஃப் த பாடி அப்படின்னா என்ன செய்ய போறோம்? நம்ம சிம்பிளா நமக்கு ரெண்டு டென்சிட்டி தெரிஞ்சா போதுமான இதனுடைய மாஸ் தெரிஞ்சா வெயிட் கண்டுபிடிச்சிடலாம். அல்லது வெயிட் கொடுத்துட்டாலும் ஓகே தான். ஸோ ரெண்டு இந்த பாடியோட டென்சிட்டி இந்த லிக்விடோட டென்சிட்டி ரெண்டு இங்க தெரிஞ்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இப்படி போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்பரண்ட் வெயிட் ஆஃப் த பாடி ஃப்ளோட்டிங் பாடி இஸ் ஈக்குவல் டு ரியல் வெயிட் இன்டு 1 மைனஸ் சிக்மா பை ரோ. சிக்மாங்கிறது டென்சிட்டி ஆஃப் லிக்விட், ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளோட்டிங் பாடி. சரிங்களா? Yes, sir.